2026 நம்ம எலெக்ஷனுக்காக பாஜக காரியகர்த்தா எல்லாமே கிரவுண்ட் லெவலில் நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அண்ட் இப்போ நம்ம புதுசாக தலைவர் நைனா நாகேந்திரன் ஜெகனா வார்த்தை பாஜகவோட கட்சி எப்படி இருக்கும் மேம்? இந்த அலைன்ஸ் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய? ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த அலையன்ஸ் அப்புறம் திடீர்னா நம்ம காரியகர்த்தா எல்லாம் நம்ம கட்சியில் ஃபுல் தமிழ்நாடு புதுசாக தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது அலையன்ஸ் சூப்பர் ஹிட் போகும். புதிய தலைவரை பதவியேற்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? மாற்றங்கள் என்ன இருக்கும்? 2026 தமிழகத்தில் நிச்சயமாக பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்துக்கான முன்னோட்டம் இன்று புதிய தலைவர் பாஜக தமிழ்நாடுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒரு மிக சிறப்பான கூட்டணி அமைந்திருக்கு. 24 தேர்தலில் எப்படி ஓட்டு பிரிந்த காரணத்தினால் திமுக வெற்றி பெற்றதோ அந்த கனவு தவிடுபொடியாக மாறி இந்த முறை ஒரு தேச ஜனநாயக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழக மக்களுக்கான ஒரு நல்ல அரசாங்கம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் நிச்சயம் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது. மற்ற கட்சிகளை காட்டிலும் பாஜக அனைவருக்கும் தலைவர்கள் பதவி கொடுக்குறாங்க. பாஜகவில் மட்டும்தான் அந்த சுதந்திரம், அதாவது ஜனநாயக ரீதியாக ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வருவோருக்கோ இல்லைனா ஒரு குடும்பம் சார்ந்த நபருக்கோ தான் பதவி என்கின்ற கான்செப்ட்லாம் இல்லாமல் உழைப்பவர்கள் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ள ஒரே இயக்கம் பாஜக. அது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி 4 ஆண்டுகள் மிக சிறப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியை வழிநடத்தினார்கள். தற்போது திரு நைனா நாகேந்திரன் அந்த டேர்ம், அந்த 2 பீரியட் முடிஞ்சது. ஏன்னா இந்த 2 பீரியடுக்கு மேலே யாருக்குமே பதவி இல்லை என்கின்ற காரணத்தினால் அந்த பீரியட் முடியப்பட்டு இந்த முறை திரு நைனா நாகேந்திரன், அதாவது அரசியலில் மிகுந்த அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவரின் தலைமையின் கீழ் நிச்சயமாக 2026 ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்துக்காக அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.